ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் மேலே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்பவே கம்மி தான். 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்திருக்க உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா சைடில் இருக்கிற ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கையும் இது மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தோல் சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இது ஒரு 50% நல்லா வேகணும். இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா இந்த உருளைக்கிழங்கை நல்லா பர்ஃபெக்டாக நம்ம வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப வெந்துட்டாலும் இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி வேகாமல் இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இது வெந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு ஸ்பூனோட பேக் சைடு இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு இது மாதிரி நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இறங்குனா அது கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே வெந்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி கேரட் துருவறதுல வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம துருவி எடுக்கணும். அந்த சேமியா மாதிரி டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது மாதிரி கிடைச்சாதான் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது கூட மசாலா சேர்க்கலாம். மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகிட்டா கூட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடியாது. அதனால் உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லை, பார்த்து சேர்த்துக்கோங்க. கையில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒவ்வொரு உருண்டையாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது சீக்கிரமாகவே உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு சைடு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. நம்ம திருப்பும் போது நல்லா கவனமாக திருப்பணும். இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா பர்ஃபெக்டாக வேக வச்சு எடுக்கணும். உருளைக்கிழங்கு சரியாக வேகலைன்னா நம்மளுக்கு காய் துருவுறதுல துருவும் போது பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் உருளைக்கிழங்கை நல்லா கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா சைடும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உடனே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.